இன்ஸ்டாகிராமில் பேரண்டிங் ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். என்னென்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 7 டைம் கொடுக்குறாங்க. 3 மெயின் மெனு, 4 ஸ்நாக் மெனு. ஸ்நாக் மெனுவில் என்னென்னா பட்டர் மில்க்கு, ஃப்ரூட்ஸு, மில்க் ஷேக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. மெயின் மெனுவில் ஒரு 3 பார்ட்டிஷன் இருக்க பிளேட்டில் ரசம் ரைஸ், தென் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கர்டு கொஞ்சம், தென் ஒரு லெக் பீஸ் முழுசா இப்படி கொடுக்குறாங்க. அது பார்க்குறப்ப குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சோ, நம்ம குழந்தைக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறதுலையே நம்ம குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்குறோமா, நெக்ஸ்ட்டு குழந்தைய சரியான முறையில் வளர்த்துறோமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்து டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். டாக்டர் வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு ஹெல்த்தியாக தான் இருக்காமல், அவன் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு போதுமானது, கார்ட்டூன் காட்டாமல் ஜங்க் ஃபுட்டு கொடுக்காமல் கொடுக்குறீங்கன்னா நீயே ஒரு சூப்பர் மாம் தான் அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. நான் பார்த்த வீடியோவை டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேம்மா, குழந்தை இந்த லெவலில் சாப்பிடாது, ஒருவேளை வெரைட்டி அதிகமாக இருக்கிறனால எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுமே தவிர ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாது, குழந்தை ஃபுல்லாக சாப்பிட்ற வீடியோவை உங்களுக்கு காட்டுறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு லைக்குக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர குழந்தை இத்தனை ஃபுட்டு சாப்பிடாதுமா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு குழந்தை ஒரு நாளைக்கு குழந்தை இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல, வேணா வெரைட்டிக்காக குறிக்குமே தவிர இவ்வளோ ஃபுட்டு சாப்பிடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஷூராக சொன்னார் என்கிட்ட. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபேக் பிஸ்னஸ், ஃபேக் ப்ரொமோஷன், ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ், ஃபேக் லவ் இதை தான் பண்ணுவீங்க அப்படின்னா பேரண்டிங் கூட ஃபேக்காக தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த பர்டிகுலர் வீடியோக்கு கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்